ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்து. சின்னையாவும் இந்த குடும்பத்து ஆளுகளும் நல்ல செல்வ செழிப்பா நிம்மதியா இருக்கணும்யா. நீ இதான் பாத்துக்கணும். வாங்கிக்க. சரிம்மா, நல்லா இருமா, சந்தோஷமா இரு. நல்லா இரு. நல்லா இருமா, நல்லா இருமா. எந்திரி எந்திரி. வாங்கி நந்தினி, எதையும் மனசுல வச்சுக்க கூடாது. பிறந்த வீட்டு தீபாவளி சேரு நல்லபடியா வந்து சேர்ந்துருச்சு. புருஷனும் உனக்கு துணையா இருக்காரு. அந்த தைரியத்துல நீ சாமர்த்தியமா உன் பொழப்ப ஓட்டிக்கணும். சரியாம்மா? சரி, அப்ப நம்ம கிளம்பலாமாப்பா? ஏய், ஒரு 5 நிமிஷம் இரேன், நான் டீ ஆச்சும் போட்டு எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு போலாமே. ஷோ அக்கா, வேண்டவே வேண்டாம்க்கா. டீ தானே, அவங்க கேட்டதுலயே வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சு போச்சு. அதுவும் அதே கிச்சன்ல போய் நின்னு நீ எங்களுக்காக டீ போட்டு வந்து அத நாங்க குடிச்சு, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம கிளம்பலாம். ஏமா, உன் வாய வச்சுட்டு எப்பயும் சும்மா இருக்கவே மாட்டியா? முதலாளி அம்மா செஞ்சதுக்கு அக்காவை போட்டு திட்டிகிட்டே இருப்பியா? ஏட்டி குட்டியெல்லாம் பேசாத. தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தாதம்மா. இப்ப இருக்கிற சந்தோஷத்தோட கால காலத்துல வீடு போய் சேருவான். என்ன? வாங்க. சரி, பைய எடுத்துக்க. எடுத்துக்கோ. வாரஞ்சிதா போலாம். இதே வச்சுக்க. வாத்தா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் தா. நந்தினி, பார்த்து பத்திரமா இருந்துக்க. எதுவா இருந்தாலும் தம்பி கிட்டயோ இல்ல ஐயா கிட்டயோ சொல்லிடணும். என்ன? சரியா மச்சி. ரஞ்சிதா, நீ நல்லா படிக்கணும். வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. சரிக்கா, நான் இப்பவே நல்லாதான்க்கா படிக்கிறேன். மேக்ஸ் சயின்ஸ்ல எல்லாம் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். சூப்பர், நல்ல விஷயம். இதே மாதிரி தொடர்ந்து நல்லா படி. எப்படியாச்சும் படிச்சு பெரிய ஆளாகணும். சரிக்கா. சரிதா, நேரமாகுது, நான் கிளம்புறேன். வாத்தா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தம்பியோட காரு வந்துருச்சே. நம்மள போக விட மாட்டாரே. இங்க பாருங்கம்மா, சின்னையாகிட்ட யாரும் இங்க நடந்ததை சொல்லிடாதய்யா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க இருந்து கிளம்பிடணும். என்ன என்ன எல்லாரும் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்ன நந்தினி? அது சும்மாதான் ஐயா, வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு அப்படியே வெளியே வந்து நின்னா. எது? வீட்டை சுத்தி பாக்குறீங்களா? என்ன எல்லாருமே வா? ஆமா தம்பி, உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சா, அதான் காத்து வாங்கலான்னு வெளியில வந்தோம். அப்படியா? வாங்கியாச்சா? எது? இல்ல, காத்ததான். எங்க தம்பி, ஒரு மரம் கூட அசைய மாட்டேங்குது. என்ன நந்தினி, மரமே அசைய மாட்டேங்குதா? ஆனா நீதான் சூப்பரா மரம் ஏறுவியே. ஏறி மரத்தை கொஞ்சம் ஆட்டி விட வேண்டியது தானே? சார், என்ன தம்பி தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன பாட்டி, குடும்பத்தோட வந்து வெளியே நின்னுகிட்டு இருக்கீங்க. எதுக்கு ஏன்னு கேட்டா, வீட்டை சுத்தி பாக்குறோம் இல்ல காத்து வாங்குறோம்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பையெல்லாம்? இத பாருங்க பாட்டி, உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க. நந்தினி, நீயாச்சும் சொல்றியா?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி சீர்வரிசை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்க வந்தா இவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ ஒருவேளை நான் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட எல்லாருமே சேர்ந்து கிளம்பிருப்பாங்க போல இல்ல? இல்ல சார். அப்படிதானே பாட்டி? நந்தினி, என்ன ஆச்சு? நான் வரேன் தானே சொன்னேன். அதுக்குள்ள எதுக்கு இப்படி இவங்க எல்லாரும் வீட்டு விட்டு கிளம்பணும்? யார் என்ன சொன்னா? அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா தம்பி, நாங்களா தான் கிளம்புறோம். அப்படியா? ரஞ்சிதா, இவங்க யாரையும் நான் நம்பல. உன்னை மட்டும் தான் நம்புறேன். ஏன்னா நீ எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லு, இங்க யாரு என்ன சொன்னா? அது வந்து மாமா, உங்க அம்மா தான் சண்டை போட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. நந்தினி, கூட்டு வா. சார் சார் வேண்டாம் சார். சொன்னா கேளுங்க சார். இப்படியே கிளம்பிட்டோம் சார். பிரச்சனை வேண்டாம் சார். சொன்னா கேளு நந்தினி. நீங்க வாங்க பாட்டி, வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. கூட்டிட்டு வா நந்தினி. வாங்க. உன்னை எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? ஏமா திரும்பி பார்க்கலாம் பாரு. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. சொன்னா வாங்க. கேளுங்க சார். நான் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, சார். உட்காருங்க. வந்துடுறேன், உட்காருங்க. சார். என்ன அங்கிள் நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. என்ன நந்தினி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாரையும் கூட்டு வா, உள்ள போலாம், வா வாங்க. இல்ல சார், வேண்டாம். ஏன், என்ன பிரச்சனை? ஏன் இவங்களா நம்ம வீட்டுல சாமி கும்பிட மாட்டாங்களா? அப்படி இல்லைங்கயா தம்பி, எந்த சாமியை கும்பிட்டாலும் புண்ணியம் தானே தம்பி. அதுல என்ன இருக்கு? அப்புறம் என்ன, உள்ள வர சொல்லு, கூட்டிட்டு வா நந்தினி. சார், என்ன நீங்க ஈஸியா வாங்க வாங்கன்னு சொல்லிடுறீங்க. ஆனா இங்க பிரச்சனை வேற மாதிரி போகுது சார். புனிதா டீப்போட கிச்சனுக்கு போனதே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உன்னை யாரு எங்க வீட்டு கிச்சனுக்குள்ள எல்லாம் வர சொன்னது? திறந்த வீட்டுக்குள்ள நாய் மாதிரி நுழைஞ்சிருவியா, அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டாங்க. கிச்சனுக்கே அப்படின்னா நாங்க எப்படி சார் பூஜை ரூமுக்கு வர்றது? இத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஆமா சார், அப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அது தாங்க எங்க மனசுல சக்தி இல்ல. ஆமா மாமா, எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாங்க அப்படியே ஊருக்கு போயிடுறோம். என்ன என்ன இது? எனக்கு புரியல. எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நிஜமா எனக்கு புரியல. அவங்க யார் உங்களை திட்டுறதுக்கு?